நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் உங்கள் ஃபோனுக்கான ஒரு சில அருமையான செட்டிங் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். நீங்கள் அதை அனுபவிக்க போகிறீங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை முழுமையாக பார்க்குறது மூலியமாக உங்கள் ஃபோனில் அந்த மாதிரி செட்டிங்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்ட ஜாயின் பண்ணிக்கிங்க. இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது நீங்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய யூடியூப் பற்றினது. ஸோ யூடியூப்பில் நீங்கள் நிறைய விஷயங்களை சர்ச் பண்ணுறீங்க, பார்க்குறீங்க, என்ஜாய் பண்ணுறீங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் நீங்கள் இந்த பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். இது வரைக்கும் நீங்கள் யூடியூப்பில் என்னெல்லாம் பார்த்தீங்களோ அது எல்லாமே உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டில் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லை, இன்னும் கூடுதலான தகவல்களை நீங்கள் அந்த இடத்துல போய் தெரிஞ்சுக்க முடியும். அதைத்தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பொறுமையாக பாருங்கள். உங்கள் ஃபோனில் யூடியூப் இருக்கும், யூடியூப்பை ஓப்பன் பண்ணுங்கள். டாப் ரைட்டில் ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் ஹிஸ்டரி அண்ட் ப்ரைவசி இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் மேனேஜ் ஆல் ஆக்டிவிட்டின்னு இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வெப் பேஜ்குள்ளே நம்ம உள்ளே போவோம். போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூபோட ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் இந்த கூகுள் அக்கௌண்ட்டை பயன்படுத்தி உங்களுடைய யூடியூப்பில் என்னெல்லாம் பார்த்தீங்க, என்னெல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணீங்க அப்படிங்கிற விவரங்களை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இதில் ஒன்றுமே இல்லை, நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேன். கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுக்குள்ளே போவோம். பார்த்தீங்கன்னா இதுலேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது. கண்ட்ரோல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இதை நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் இன்டராக்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. இதில் பார்த்தீங்கன்னா யூடியூப் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக், நீங்கள் எந்தெந்த வீடியோக்கெலாம் லைக் டிஸ்லைக் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத வியூ லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுறது மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் என்னென்ன வீடியோக்கெல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வியூ கமெண்ட்ஸ் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி யூடியூப் லைவ் சேட் மெசேஜ், லைவ் சேட்டில் ஏதாவது மெசேஜ் பண்ணிக்கிங்களா அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட், ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ யூடியூபோட ஹிஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா 3 விதமான தலைப்புகளில் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இதை நீங்கள் ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நிறைய புது அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி பயன்படுத்துறீங்க. அந்த அப்ளிகேஷனை நீங்கள் ரெகுலராக பயன்படுத்துறீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷனை வாரத்துலேயோ மாதத்துலேயோ இல்லை உங்களுக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் நீங்கள் அந்த மாதிரி அப்ளிகேஷனை பயன்படுத்துவீங்க. அப்படி நீங்கள் பயன்படுத்தும் போது இந்த வரக்கூடிய வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். அதை பாருங்கள், பார்த்துட்டு அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது, உங்கள் ஃபோனில் நிறைய அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க, பயன்படுத்திருப்பீங்க. ஆனால் ஒரு சில அப்ளிகேஷனை ரொம்ப நாளாக பயன்படுத்தாமலே வச்சுருந்துருப்பீங்க. அதுக்கு எல்லா அனுமதியும் நீங்கள் கொடுத்து வச்சுருப்பீங்க. அப்படி கொடுத்து வைக்கும் போது சில சமயங்களில் அந்த அப்ளிகேஷன் வேறு விதமாக ரியாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷன் நம்ம எப்படி ஆஃப் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு அப்ளிகேஷனை ஃபார் எக்ஸாம்பிள் நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு அப்ளிகேஷனை ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணுறேன், பண்ணிட்டு பக்கத்தில் ஐ பட்டன் இருக்கும், அதுக்குள்ளே போகிறேன். இப்போ அப்ளிகேஷனோட இன்ஃபோக்குள்ளே போயாச்சு. அப்படியே பேஜை கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நீங்கள் பார்க்கலாம். அதுக்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா கிளியர் டேட்டா, கிளியர் கேஷ். நார்மலாக இந்த 2 விஷயங்களை நீங்கள் பண்ணலாம். இதோட சேர்த்து இன்னொரு ஸ்டெப் இருக்குது, அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா செமையாக இருக்கும். பேக் போவோம். போனதுக்கப்புறம் பாருங்கள், ரிமூவ் பெர்மிஷன் ஆப் இஸ் அன்யூஸ்ட். ஸோ இதை நீங்கள் கவனிச்சிங்களா? இதை ஜஸ்ட் இதை ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்போது இதுவும் இந்த ஸ்டோரேஜில் இருக்கக்கூடிய இந்த கிளியர் டேட்டா, கிளியர் கேஷ் ரெண்டையும் சேர்த்து பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, செம அப்படின்னு சொல்லலாம். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஒரு ஆஃப் பண்ணி வச்ச மாதிரி, சரிங்களா? இந்த 2 விஷயங்களை நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு பயன்படுத்துறீங்க தெரியுமா, அந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கு நீங்கள் இதை பண்ணுங்கள். நீங்கள் யூடியூப்பில் வீடியோலாம் ஓப்பன் பண்ணி ப்ளே பண்ணி பார்க்குறீங்களா, அப்படி பார்க்கும்போது இந்த கண்ட்ரோல் பேனல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஒரு சில வினாடிகள் டிஸ்பிளே ஆகும். அந்த கண்ட்ரோல் பேனல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டிஸ்பிளே பண்ணி வைக்கலாம். அதுக்கு ஒரு செட்டிங் இருக்குது. அது எங்கே இருக்குது நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது யூடியூப்லங்க. டேரெக்டாக என்ன பண்ணுறீங்க, யூடியூப் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். சரி, ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஒரு வீடியோவை நம்ம ப்ளே பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இதாங்க கண்ட்ரோல் பேனல். டிஸ்பிளே ஆகுதா வீடியோக்கு மேலே நீங்கள் அதில் தட்டினீங்கன்னா அந்த கண்ட்ரோல் பேனல் டிஸ்பிளே ஆகும். இது ஒரு சில வினாடிகளுக்கு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதை நீங்கள் கூடுதலாக டிஸ்பிளே பண்ண வைக்கலாம். அது எப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். அதுக்கு டாப் ரைட்டில் ப்ரொஃபைல் பிக்சர், செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் ஆக்சசிபிலிட்டி, இதில் ஹைட் பிளேயர் கண்ட்ரோல். இந்த இடத்துல பாருங்கள், நான் ஆல்ரெடி 3 செகண்ட்ஸ் வச்சுருக்கேன். இதை 30 செகண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் உங்களுக்கு பிடிச்சமான செட்டிங்கை நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி செட் பண்ணுறது மூலிமா அந்த கண்ட்ரோல் பேனல் ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிக்கிட்டே இருக்கும். இல்லை வேண்டாம்னா நெவர் கொடுத்துருங்க, அவ்வளோதான். எத்தனை பேர் இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதாவது உங்கள் ஃபோனோட டைலரில் இந்த கால் பேக்ரவுண்டை செட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க நேராக என்ன பண்ணுவோம்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனாக பயன்படுத்துவோம். அப்படி தானே?
இப்போ அதெல்லாம் வேண்டாங்க. அப்ளிகேஷன் இல்லாமலே உங்களுடைய ஃபோனோட டயலர்லேயே ஒரு செட்டிங் இருக்குது. அதுக்குள்ளே போய் கூட நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான கால் பேக்ரவுண்டை செட் பண்ணலாங்க. அதைத்தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஆனால் பாருங்களேன், அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது உங்கள் ஃபோனில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஃபோன் ஆப். அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டாப் ரைட்டில் 3 டாட் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் கால் பேக்குன்னு இருக்கும், அதுக்குள்ளே போங்க. இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் 2 சிம் யூஸ் பண்ணுறேன். நான் சிம் 1 செலக்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இதங்க கால் பேக்ரவுண்ட். சிம் 1 நான் இதை செட் பண்ணுறேன். அதாவது செலக்ட் அ பிக்சர் ஆர் வீடியோ டு ஷோ வென் யூ மேக் ஆர் ரிசீவ் கால். அதாவது கால் பண்ணுறதுக்கும் ரிசீவ் பண்ணுறதுக்கும் ஒரு கால் பேக்ரவுண்டை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அது வீடியோவாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபோட்டோவாக இருக்கலாம். கீழே லே அவுட் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே போவோம். 2 லே அவுட் இருக்குது. பிக்சர் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி, இன்னொன்று பிக்சர் டிஸ்பிளே இல்லாத மாதிரி. அதுக்கப்புறம் பேக்ரவுண்டு என்ன செட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே போவோம். போனீங்கன்னா ஒன்று தான் கொடுத்துருக்காங்க வீடியோ மாதிரி. டாப் ரைட்டில் ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே தான் நிறைய இருக்குது. கீழே பாருங்கள், ஆட் அ கால் பேக்ரவுண்ட். செலக்ட் ஃப்ரம் த கேலரி. உங்கள் ஃபோனில் விதவிதமான ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இல்லைனா கிரியேட் யூஸிங் ஏஆர் இமோஜி நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த 2 விஷயங்களை பயன்படுத்தி உங்கள் ஃபோனோட கால் பேக்ரவுண்டில் வீடியோவோ ஃபோட்டோவோ செட் பண்ணிக்கலாம். ஃபைனலி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் தெரியப்படுத்த போகிறாங்க. உங்கள் ஃபோன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஒருவேளை நீங்கள் உங்கள் ஃபோனை தொலைச்சாலோ இல்லை உங்கள் ஃபோனை யாராவது எடுத்துகிட்டு போயிட்டாலோ, ஸோ அதுக்கு ஒரு அருமையான செட்டிங். அந்த மாதிரி செட்டிங்கை வந்து இப்போ ஆண்ட்ராய்ட் ஃபோனில் மேம்படுத்தியிருக்காங்க அப்படி சொல்லலாம். அதாவது அப்கிரேட் கொடுத்துருக்காங்க, நிறைய விஷயங்களை அறிமுகப்படுத்திருக்காங்க. நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் பயன்படுத்திருப்பீங்களே அதை மாதிரி அப்படி கூட சொல்லலாம். ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைனலி ஒரு அற்புதமான ஒரு செட்டிங் உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸில் ஒளிஞ்சிருக்கு. உள்ளே போங்க. போனதுக்கப்புறம் அப்படியே பேஜை கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா பயோமெட்ரிக்ஸ் அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் மை மொபைல்னு ஆல்ரெடி நான் எனேபிள் பண்ணியிருப்பேன். நீங்கள் அந்த ஃபைண்ட் மை மொபைல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் ஒரு டேப் பண்ணுங்கள். பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீப்பாக உள்ளே போயிடுவோம். உள்ளே போனதுக்கப்புறம் ரிமோட் அன்லாக், சென்ட் லாஸ்ட் லொக்கேஷன் 2 ஆஃபில் இருக்கும். ஜஸ்ட் இதை ஆன் பண்ணிக்கோங்க. இந்த ரிமோட் அன்லாக்கு நீங்கள் வந்து எனேபிள் பண்ணும்போது பின் வந்து கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. ஒரு பின்னை வந்து நீங்கள் ஆல்ரெடி செட் பண்ணிக்கோங்க. சென்ட் லாஸ்ட் லொக்கேஷன் அதையும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோன் சேஃப் அண்ட் செக்யூர். எதுக்காக இந்த 2 விஷயங்களை நான் வந்து எனேபிள் பண்ண சொல்கிறேன்னா, அதாவது உங்கள் ஃபோன் எங்கேயோ இருக்குது, ரிமோட் வழியாக அன்லாக் பண்ணலாம். உங்கள் ஃபோனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஒரு உதவிகரமான ஒரு செட்டிங் சொல்லலாம். அதே மாதிரி சென்ட் லாஸ்ட் லொக்கேஷன், அதாவது இந்த ஃபோன் யாராவது எடுத்துட்டாலோ இல்லை உங்கள் ஃபோனை நீங்கள் எங்கேயாவது மறைச்சி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அல்லது உங்களுக்கு உங்கள் ஃபோனை வந்து நீங்கள் எங்கேயாவது தொலைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதோட லொக்கேஷனை உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். அதனால் இந்த 3 விஷயங்களையும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதை விட முக்கியமானது மேலே ஆன் அப்படிங்கிற ஒரு பட்டன், அதை நீங்கள் மெயினாக ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் இதை எல்லாத்தையும் நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும். இருந்தாலும் நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். இதை ஆஃப் பண்ணுவோம். செம, யாராலையும் ஆஃப் பண்ண முடியாது. ஏன்னா இது முழுக்க ஃபோனோட கனெக்ட் ஆகிருக்கு. அதாவது என் ஃபோன் சாம்சங், அதோட கனெக்ட் ஆகிருக்கு. பாஸ்வேர்டு கொடுத்தா மட்டும்தான் அதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ண முடியும். செமல ஃபைண்ட் மை மொபைல். இந்த செட்டிங் வந்து உங்களுடைய சாம்சங் மொபைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். மற்ற பிராண்ட்லேயும் டிஸ்பிளே ஆகலாம், இல்லை வேறு இடத்துல இருக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச இந்த அருமையான செட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு கீழே ஒரு சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது. 2ஐயும் பிடிச்சா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்கள்.